அட்டகாசமான சுவையில் 5 நிமிஷத்தில் செய்யக்கூடிய தாளிச்ச தயிர் ரெசிபி தாங்க நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோம். இந்த சம்மருக்கு உடலுக்கு குளிர்ச்சியாகவும் இருக்கும். ரொம்ப நேரம் செய்யாமல் சட்டுன்னு ஒரு 5 நிமிஷத்தில் செய்யக்கூடிய ஒரு ரெசிபியாகவும் இருக்குங்க. வீட்டில் எல்லோரும் விரும்பி சாப்பிடுவாங்க. டெய்லி செய்ய சொல்லி கேட்பாங்க. அந்த அளவுக்கு டேஸ்ட் சூப்பராக இருக்குங்க. மிஸ் பண்ணாமல் ட்ரை பண்ணி பாருங்கள். வீடியோக்கு ஒரு லைக் கொடுத்துட்டு வீடியோ சேவ் பண்ணி வச்சுட்டு ட்ரை பண்ணுங்கள். எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம். இதுக்கு முதல்ல ஒரு 250 ml அளவுக்கு நல்ல கெட்டியான தயிரை எடுத்துக்கோங்க. கொஞ்சம் தண்ணியாக தயிர் எடுத்திங்கன்னா க்ரீமியாக உங்களுக்கு கிடைக்காது. இந்த தயிரில் ஒரு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு உப்பு சேர்த்துட்டு இது போல் ஒரு பீட்டர் இல்லை ஒரு ஸ்பூன் வச்சுட்டு நல்லா அடித்து இது போல் கலந்து விட்டுக்கோங்க. நல்லா கலந்து விட்டிங்கன்னா தான் இந்த தயிர் தாளிப்பு உங்களுக்கு திரியாக இல்லாமல் நல்ல க்ரீமியான பதத்துக்கு கிடைக்கும். பாருங்கள், இந்த அளவுக்கு நல்ல க்ரீமியாக இருக்கணும். ஒரு 2-3 நிமிஷத்துக்கு கைவிடாமல் நல்லா கலந்து விட்டுக்கோங்க. தயிர் கெட்டியாக இருந்தால் மட்டுமே இது போல் க்ரீமியான பதம் உங்களுக்கு கிடைக்குங்க. இப்போ கடாயில் 2 டீஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கோங்க. எண்ணெய் காஞ்சதும் 1/2 டீஸ்பூன் அளவுக்கு கடுகு சேர்த்துக்கோங்க. அடுத்து 1/2 டீஸ்பூன் சீரகம், 1/2 டீஸ்பூன் உளுத்தம்பருப்பு சேர்த்துக்கோங்க. அடுத்ததாக 2 வரமிளகாயை இது போல் சின்ன சின்னதாக கிள்ளிட்டு சேர்த்துக்கோங்க. இப்போ லோ டு மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு லேசாக கலந்து விட்டுடலாம். உளுத்தம்பருப்பு லேசாக நிறம் மாதிரி வர வரைக்கும் இது நல்லா கலந்து விட்டுருங்க. இப்போ அடுத்ததாக ஒரு மீடியம் சைஸ் வெங்காயத்தை நல்லா பொடியாக நறுக்கிட்டு சேர்த்துக்கோங்க. வெங்காயத்தை நல்லா வதக்கி விட்டுக்கலாம். நல்லா நிறம் மாதிரி வெங்காயம் வதங்கி வரணும்னு அவசியம் கிடையாதுங்க. லேசாக லைட் ப்ரௌன் கலரில் வந்தால் போதும். இப்போது கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கோங்க. ஒரு பிஞ்ச் அளவுக்கு மட்டும் உப்பு சேர்த்திங்கன்னா போதும். தயிருக்கு நம்ம ஏற்கனவே தனியாக சேர்த்தாச்சு. இப்போ இது கலந்து விடுங்க. பாருங்கள், இந்த அளவுக்கு வெங்காயம் லேசாக நிறம் மாதிரி வதங்கி வந்த பிறகு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள், 1/2 டீஸ்பூன் வெறும் மிளகாய் தூள் சேர்த்துக்கோங்க. இப்போ லோ ஃப்ளேமில் வச்சுட்டு 2 நிமிஷத்துக்கு கைவிடாமல் இது நல்லா கலந்து விடுங்க. அதே சமயம் மசாலா கருக விடாமையும் பார்த்துக்கோங்க. ஒரு 2-3 நிமிஷம் இது நல்லா கலந்து விட்ட பிறகு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு பெருங்காயத்தூள் சேர்த்துக்கோங்க. அடுத்து தாராளமாக நல்லா பொடியாக நறுக்குனா கொத்தமல்லி தூவிட்டு இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிடுங்க. ஸ்டவ் ஆஃப் பண்ண பிறகு இது நல்லா கலந்து விட்டுருங்க. இப்போ இது நல்லா ஆறி வரட்டும். ஒரு 5 நிமிஷம் அப்படியே இருக்கட்டும். 5 நிமிஷம் கழித்து நம்ம கலந்து வச்சுருக்க தயிரை சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு இது நல்லா கலந்து விடுங்க. அவ்வளோதாங்க, அட்டகாசமான சுவையில் தாளிச்ச தயிர் ரெசிபி ரெடி ஆகிடுச்சு. நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். கண்டிப்பாக உங்கள் எல்லாேருக்கும் ரொம்பவே பிடிக்கும். செய்து பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு எனக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள். வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணிவிட்டு உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலி எல்லாருக்குமே இந்த வீடியோ ஷேர் பண்ணிவிடுங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.